கள்ளக்குறிச்சியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்கிட கேட்கலாம். அரவிந்தன், வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான தகவல் என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய நகரத்தில் பெருநிலை அருகாமையிலே கடைவீதி இருக்கிறது. அந்த கடைவீதி பகுதியில் கரூர் வைசிய பேங்கின் ஏடிஎம் மையம் அமைந்துள்ளது. இந்த ஏடிஎம் மையத்தை உடைத்து அதிலிருந்த 15 லட்சம் பணத்தை கொள்ளடிக்க முயன்றுள்ளதாக ஒரு சம்பவம் அரங்கேறுகிறது. அதை உடைக்க முயற்சித்த நபர்கள் அவர்கள் ஏமாற்றத்தோட திரும்பி இருக்காங்க. நிலையில அந்த ஏடிஎம்க்கு பணக்கு சென்ற வாடிக்கையாளர்கள் பணம் எடுக்க முடியாதால அங்க இருக்கும் வங்கி நிர்வாகம் கூடியிருக்காங்க. சில பேர் நேரடியாக மேலாளர் போய் சொன்னதால மேலாளர் நேரடியாக சென்று பார்த்த போது ஏடிஎம்மில் லேசாக விரிசல் விட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த இயந்திரத்தை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளடிக்க முயன்றது தெரிய வந்தது. இது குறித்து வங்கியின் மேலாளர் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிக்கிறார். அந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் உடனடியாக கள்ளக்குறிச்சி டிஎஸ்பிக்கு தகவல் தந்தனர். கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி தங்கவேல் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆய்வாளர் அவர்கள் நேரடியாக சென்று விசாரணை நடத்தினர். இந்த சம்பவம் குறித்து உடனே விசாரணை நடத்தின கைரேகை நிபுணர் உதவி ஆய்வாளர் ராஜவேல் அவர்கள் கைரேகையை சேகரித்து விட்டு அங்கிருக்கும் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இந்த ஏடிஎம் மையத்தை உடைத்து பணம் கொள்ளடிக்கும் என்ற சம்பவம் எப்படி நடைபெற்றது என்று தோல்வியடைந்தனால 15 லட்சம் பணம் தப்பிக்கப்பட்டது. இந்த மேலும் இந்த ஏடிஎம் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.